ஜானகி எம்ஜிஆர் மறைவும் ஆர்எம்வி அளித்த வாக்குமூலமும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், ஜானகி எம்ஜிஆர் மறைந்தபோது கடற்கரையில் அடக்கம் செய்ய கேட்டதாகவும், திமுக அரசு அன்று அனுமதி தரவில்லை என்றும் வாய்க்கு வந்த பொய் மூட்டையை அவிழ்த்துள்ளார் பழனிசாமி. அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஏதுமில்லை. ஏதாவது பொய்யை சொல்லி பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1996ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்கிறார் தலைவர் கலைஞர். தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர்கள் படம் எல்லாம் வரிசையாக கோட்டையில் அமைச்சரவை அரங்கில் மாட்டப்பட்டிருக்கும். ஆனால் அதில் ஜானகி எம்ஜிஆரின் படம் இல்லை. ஜெயலலிதா வைக்கவில்லை. இதனை உணர்ந்த முதலமைச்சர் கலைஞர் உடனடியாக ஜானகி எம்ஜிஆர் படத்தை மாட்டச் சொன்னார். எனவே திமுகவுக்கு பெருந்தன்மையை பழனிசாமி போதிக்க தேவையில்லை. 1996 மே 19ஆம் நாளன்று ஜானகி எம்ஜிஆர் மறைந்தார். ராமாவரம் தோட்டத்தில் தனது பேத்தி பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு மதிய உணவு சாப்பிட்டார் ஜானகி. பகல் 2:30 மணிக்கு திடீரென்று இருதய தாக்கு ஏற்பட்டு இயற்கை எய்தினார். இந்த செய்தி கிடைத்ததும் ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று இறுதி அஞ்சலி செய்தார் முதலமைச்சர் கலைஞர் என்று முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. எங்கே தகனம் செய்கிறீர்கள் என்று முதலமைச்சர் கேட்டார். ராமாவரம் தோட்டத்திலேயே எம்ஜிஆருக்கும் அவரது தாயாருக்கும் நினைவகம் இருக்கிறது. அதற்கு அருகில் தகனம் செய்ய போகிறோம் என்றார்கள். உடனடியாக அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்தார் முதலமைச்சர் கலைஞர். மே 20ஆம் தேதி அரசு விடுமுறை என்று அறிவித்தார் முதலமைச்சர் கலைஞர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் உடல் 20/5/1996 அன்று மாலை சென்னை ராமாவரம் தோட்டத்தில் அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் கலைஞர்தான் அறிவிப்பே செய்தார். இறுதி நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் நாஞ்சிலார், சமூக நலத்துறை அமைச்சர் SP சர்குண பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் கலைஞர் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில், இந்த தேர்தலில் திமுக பெற்ற வெற்றிக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னை மனப்பூர்வமாக வாழ்த்தினார். நானே நேரில் வந்து பார்ப்பதாக சொல்லி இருந்தேன். அதற்குள் இப்படியொரு அதிர்ச்சியான செய்தி வந்துவிட்டது என்பதையும் வெளிப்படுத்தி இருந்தார் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. 16/6/1996 அன்று ராமாவரம் தோட்டத்தில் ஜானகி அம்மையார் படத்திறப்பு விழா நடைபெற்றது. படத்தை திறந்து வைக்க அழைக்கப்பட்டவர் முதலமைச்சர் கலைஞர். கடந்த கால நினைவுகளை தொகுத்து மிக நீண்ட உரையாற்றினார் கலைஞர். அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய எம்ஜிஆரின் நிழல் RM வீரப்பன், ஜானகி அம்மையார் படத்தை முதலமைச்சர் கலைஞர் திறந்து வைப்பது காலம் அளித்த துல்லியமான தீர்ப்பு என்று குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரலாற்றை இந்த நூற்றாண்டில் எழுதத் தொடங்கிய தலைவர்கள் அந்த வரிசையில் அவர்களுடைய வழியிலே நடந்து செல்வதற்கு இன்றைய ஒருவரை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் நம்முடைய டாக்டர் கலைஞர். அத்தகைய டாக்டர் கலைஞர் இந்த படத்தினை திறந்து வைப்பதிலேதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த அன்றைய நள்ளிரவு கலைஞரை ஜானகி அம்மையார் வாழ்த்தியிருக்கிறார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. புரட்சி கலைஞரின் காதலியாக இருந்தவர் கைப்பிடிக்கும் மனைவியாக ஜானகி அம்மையார் மாறுவதற்கு அன்றைக்கு உடனிருந்தவர் புரட்சித் தலைவருக்கு உடன்பிறவா சகோதரராக இருந்தவர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு அந்த ஜானகி அம்மையார் மறைந்ததற்கு பிறகு அவர்களது உடல் அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பிப்பதற்கு டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். காலத்தின் இந்த தீர்ப்பை எவராலும் மாற்ற முடியாது. இது இப்படி நடைபெறவில்லை என்றால் இதற்கு சிறப்பு வந்து சேராது. இவ்வளவு அமைதியாக நாம் இங்கே இருக்க முடியாது. இவ்வளவு மனமுருகி அவர்களை வணங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. என்னை போன்றவர்கள் கூட உங்கள் முன்னால் நிற்பதற்கு அனுமதியே கிடைத்திருக்காது. தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞருக்கு தொண்டர்களின் சார்பில் நன்றி கூறிக்கொள்கிறேன் என்று பேசினார் RM வீரப்பன். பழனிசாமி சொல்வதைப் போல சம்பவங்கள் அந்த காலத்தில் நடக்கவில்லை என்பதற்கு RM வீரப்பன் அவர்களது உரையே சாட்சி என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. ஜானகி அம்மையார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று சொன்னவர் ஜெயலலிதா. ஜானகி அம்மையார் அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த 28/1/1988 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரலாறு காணாத வன்முறையை நிகழ்த்தியது யார் என்பதை பழனிசாமி சொல்வாரா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. இத்தனை ஆண்டு காலத்தில் ஜானகி அம்மையார் பெயரை பழனிசாமியின் வாய் ஒரு முறையாவது உச்சரித்தது உண்டா? 4 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு ஜானகி பெயரை வைத்துள்ளாரா பழனிசாமி?
இப்போது என்ன திடீர் பாசம், வேஷம்? சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முதுகெலும்பு இல்லா காரணத்தால் கப்சாக்களை விட்டு காலம் தள்ளுகிறார் பழனிசாமி என்று முரசொலி விமர்சித்துள்ளது.